ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே எக்ஸல் ஓப்பன் உடனே இப்படி தான் இருக்கும். அதோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பிளாக் ஒர்க் புக் இருக்குது. அடுத்து பர்சனல் மந்த்லி பட்ஜெட் இருக்குது. பில்லிங் ஸ்டேட்மெண்ட் நிறையா இருக்கும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பின்னால் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் பிளாங்க் ஒர்க் புக் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேர்லாம் என்னென்னா, இதோட பேர் டேப்னு சொல்லுவாங்க. ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் டேப், ஃபார்முலா டேப் அப்படின்னு. அந்த ஹோம் டேபை கிளிக் பண்ணி கீழே வர்றது ரிப்பன். இதோட பேர்லாம் ரிப்பன். இன்சர்ட்டை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே வர்றதுலாம் ரிப்பன். இன்சர்ட் ரிப்பன், பேஜ் லேஅவுட் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்சர்ட்டில் கிளிக் பண்ண உடனே இதுக்கு கீழே ரிப்பன் வருதில்ல, இங்கேயே நம்ம இன்சர்ட்டுக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். அதுவும் பத்தலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்ப்போம், அந்த பேஜ் லேஅவுட்டில் எனக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்கான்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்கும். நான் இது பேர் லான்ச் பட்டன். இந்த லான்ச் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இதில் பேஜுக்கான எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது. மார்ஜினுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஹெட்டர் ஃபுட்டருக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஷீட்டு இதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த லான்ச் பட்டனில் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸலோட பேசிக்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செல்லுனா என்ன, ரோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரோனா என்ன, காலம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமானது என்னென்னா ரோ, காலம் இதுதான். இப்போ நமக்கு இந்த ஏபிசிடி இதெல்லாம் வருதில்ல, இதுக்கெல்லாம் காலம் இது பேர்லாம். இது ஏ காலம், பி காலம், சி காலம். இந்த 1 2 3 4 அப்படின்லாம் வருது நம்பர், இது பேர் எல்லாம் ரோ. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே உள்ளது காலம், கீழே உள்ளது ரோ. இது ரோ. இப்போ A1, இந்த ரோ ப்ளஸ் காலம் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் செல்லுன்னு செல். இந்த ஒரு செல்லுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த இடத்துல A1, இது A1 இந்த செல்லுக்கு பேர். இது B1 இந்த செல்லுக்கு பேர். C1 இந்த பேர்லாம் எங்கே இருக்கும்னு நம்ம பார்க்கணுன்னா, இப்போ இந்த இடத்துல நான் டிக்கு நேராக கிளிக் பண்ணுறேன். இதோட பேர் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தா போதும். D5 இந்த இடத்துல செல்லோட நேம் வந்துடும். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம செல் பார்க்குறது, செல்லோட நேம்லாம் பார்க்குறது. அடுத்து ரேஞ்ச் அப்படின்னு. இப்போ ஒரு செல்லுலாம் அதுக்கு இது பார்த்தாச்சு. இப்போ ஒரு 4-5 செல்லு சேர்ந்தது தான், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட செல்லு சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணுன்னா, இதோட E5 இருந்து எனக்கு H5 வரைக்கும் வேணும் அப்படின்னா இதுதான் E5 to H5. இது ஒரு ரேஞ்சு, இதுக்கு பேர் தான் ரேஞ்ச். இது ரேஞ்சை பற்றி டீட்டெயிலாக பின்னால் பார்க்கலாம். நம்ம ஒரு செல்லை இன்னொரு செல்லோடு சேர்த்து செலக்ட் பண்ணோன்னா அது பேர் ரேஞ்சு. ஓகேங்களா, அடுத்து இதில் ஒரு ஷீட் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் நமக்கு வேறு ஒரு டேட்டா தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் டைப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும்ல, இல்லை கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்குன்னா சிம்பிளான ஒன்று. இந்த ஷீட் ஒன்று இருக்குல்ல, நமக்கு இன்னொரு வாட்டை போய் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிட்டுன்னு அவசியம் கிடையாது. இதில் ப்ளஸ் கொடுத்தா ஷீட் போய் ப்ளஸ் கொடுத்தா போதும், நமக்கு ரெண்டாவது ஷீட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது ப்ளஸ் பண்ண நமக்கு தேவையான ஷீட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே தானே. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டு, இது செகண்ட் ஷீட். இதுக்கு நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2ன்னு போடுறேன், இந்த ஷீட்டுக்கு பேர் 2ன்னு மாறிடுச்சு. அடுத்து இதுக்கு இது போடலாம். இப்போ RR ரீநேம் கொடுத்துட்டு இதுக்கு நான் ஒரு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு RR அப்படின்னு போடுறேன். இதுக்கு தான் இதோட ரீநேம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீட்லாம் இருக்கும், ஃபஸ்ட்டு சீட்டுக்கு வந்துருக்கலாம். அடுத்து ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து இப்போ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி வருது. இப்போ ஒரு வாட்டி நம்ம மவுஸை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இருக்க முடியாது. இப்போ எனக்கு B2 இருந்துட்டு B3 வரணுன்னா அப்படி மவுஸை கிளிக் பண்ணி இருக்க முடியாது. அதுக்கு கீழே வர்றதுக்கு என்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு கீழே வர்றதுக்கு என்டர் ஆப்ஷன். இப்போ நம்ம கீழே வந்துட்டு மேலே போகணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்டர்.
இது மேலே வர்றதுக்கான ஆப்ஷன். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆரோ கீயை யூஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். 1 2 3 4 நம்ம ஆரோ கீயை யூஸ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போ நம்ம ரோவில் எப்படி கீழே இறங்கணும்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து செகண்ட் ரோ எப்படி கீழே இறங்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம காலத்தில் எப்படி மூவ் பண்ணி போகிறது. எனக்கு பி காலத்துலேருந்து சி காலம் போகணும் அப்படின்னா டேபுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். கீபோர்டில் இருக்க டேபுங்கிற கீ. இப்போ நான் ஹச்சில் இருக்கேன். நான் இப்போ பிக்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி டேபு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பிக்கு வந்துடலாம். இதுதான் இதோட ஆப்ஷன். அடுத்து இப்போ நான் இந்த இடத்துல என்ன ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். 1 2 3 1 4 5ன்னு போட்டாச்சு. இப்போ எனக்கு 1 2 3 5 1 2 3 4 5ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 1 2 4 5ன்னு எழுதினேன். இப்போ நான் இந்த இடத்துல 3ன்னு எழுதணும். அப்போ போயிட்டு திரும்ப 3ன்னு கிளிக் பண்ணால் போதும், இதில் 3 மட்டும்தான் வரும். அந்த 1 2 4 5 இதெல்லாம் அழிஞ்சிரும். இப்போ இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னா, நமக்கு எடிட் பண்ணுற காலத்தில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், அதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு 3ங்கிற ஒரு இது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்ல, சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயே நம்ம வேறு இது பண்ணிட்டு, இப்போ எனக்கு 1 2 3 4 5 சேர்த்துருக்குல்ல, எனக்கு 6 7 8 தான் வேணும் அப்படின்னா இது போய் நம்ம டெலீட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு 6 7 8 கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இதுதான் எடிட் பண்ணுற ஆப்ஷன். இப்படி தான் எடிட் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலம் நான் ரோவை விட்டுட்டேன். ரெண்டாவது ரோவில் நான் டைப் பண்ணியிருக்கேன் அட்டண்டன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிவிட்டு. அது இப்போ பி அந்த காலத்துக்கும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பிரச்சனை இல்லை. ஏ டைப் பண்ணியிருக்கேன், பியில் எதுவுமே டைப் பண்ணலைன்னா அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் பியில் எதாவது டைப் பண்ணுற பாருங்களேன். பியில் போயிட்டு நான் என்ன நேம் டைப் பண்ணுறேன். சும்மா நேமும் டைப் பண்ணோன்னு பாருங்கள், இந்த அட்டண்டன்ஸ் அப்படியே நின்று போயிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இது தெரியணும்னா ஏங்கிற காலத்துக்கும் பிங்கிற காலத்துக்கும் கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஆற மாதிரி வரும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏங்கிற ரோ நமக்கு நகர்ந்து போகும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ அட்டண்டன்ஸ் ஷீட்டுங்கிறது நமக்கு தெளிவாக வந்துருச்சு. நம்ம டைப் பண்ணியிருக்க நேமும் தெளிவாக வந்துச்சு. இப்போ நான் நேம் சும்மா தான் டைப் பண்ண, நேம் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணி விட்டுலாம். இப்போ இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீடியோ ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டுன்னு இருக்கா, இதில் ஒரு 2 போட்டுச்சுன்னு சும்மா அட்டண்டன்ஸ் ஷீட்டு இருக்குது. இது பாதி அலைஞ்சிருக்கு, நமக்கு ஒழுங்காக தெரியல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போயிட்டு ஏங்கிற காலத்தில் வச்சுட்டு டபுள் கிளிக் காமிக்கினா போதும். இந்த மாதிரி ப்ளஸ் ஏரோ மார்க் வந்திருக்குல்ல, அது வந்த மாதிரி வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான இதில் மாறிக்கும் அட்டண்டன்ஸ் ஷீட்டு. இப்போ இது பண்ணியாச்சு. இது டாபிக். இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் ஷீட்டு தான் டாப்பிக்கு. இந்த டாபிக் நமக்கு தெரியணும். அப்போ இதை என்ன பண்ணணும், போல்டு பண்ணணும். கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஹோம் டேப் போங்க, போயிட்டு போல்டு பண்ணிவிட்டு இது நமக்கு தேவையான இதில் வச்சுக்கலாம். ஃபாண்டில் என்ன ஃபாண்ட் வைக்கிறேன், இப்போ இது வைக்கிறேன், அல்கரின்னு வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம் ஷீட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டண்டன்ஸுங்கிறது உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ப்ளஸ் ஏரோ மார்க் மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், அதோட ஃபுல் ஷேப்புக்கு வந்துடும். ஓகே, ஏ வந்துருச்சு நமக்கு இந்த மாதிரி. இப்போ இது ஒரு டாபிக், இதை நம்ம சென்டரில் தூக்கி வைக்கணும்ல. பாருங்கள், இது நமக்கு தேவையில்லை, 3ங்கிற லெட்டர் கழிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்க. இது இன்னும் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 15 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த 15 வரைக்கும் இதை இங்கே இருக்கிறது இந்த சென்டரில் வைக்கிறது எப்படி, முதல்ல இங்கே இருந்து, அதாவது ஏரோவிலேருந்து ஏங்கிற காலத்துலேருந்து கியூங்கிற காலம் வரைக்கும் இதை ஒரே செல்லாக மாற்றணும். இப்போ இது ரேஞ்சில் இருக்குது. இதை நம்ம செல்லாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா மெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, மெர்ஜ் அண்ட் சென்டர். அதை கிளிக் பண்ணால் போதும், இது ஒரே செல் ஆயிரும். இப்போ அட்டண்டன்ஸ் ஷீட்டுங்கிறது சென்டரில் வந்துருச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ஏங்கிறதில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம்.
நமக்கு தேவையானதுக்கு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ மந்த்து ஆகஸ்ட். இப்போ ஆகஸ்ட்டுங்கிறது இந்த டேட்டுக்கு எனக்கு இடையில வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஆகஸ்ட்டில் வச்சுட்டு இதை மொத்தமாக ட்ராக் பண்ணுங்கள் அப்படியே. இப்போ எனக்கு இத்தனை 15ஆந்தேதி வரைக்கும் வரணுமா, 16 வரைக்கும் வரணும்னு வச்சுப்போம். 15 வச்சுட்டு மெர்ஜன் சென்டர் கொடுத்தா போதும், ஆகஸ்ட்டுங்கிறது நமக்கு சென்டரில் வந்துடும். இப்போ அந்த ஆகஸ்ட் நமக்கு தெளிவாக தெரியும்னா இப்போ போய்ட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் போல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு எதாவது கலர் கொடுக்கணுன்னா கூட இதில் போய் கலர் கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஆகஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, இது நான் 2021 போட்டுக்கலாம். இதை போய் எடிட் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணணும். எடிட் பண்ணணுன்னா டபுள் கிளிக். ஓகே, 2021 போட்டாச்சு. ஆகஸ்ட் 2021 போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த மந்த்துங்கிறத கொஞ்சம் நம்ம டார்க் ஆக்கணும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன், டார்க் ஆக்கிட்டு ரெட் கலர் கொடுங்க. போய்ட்டு நமக்கு தேவையான ஆப்ஷனுக்கு மாற்றிக்கலாம். இது பெருசாக வேணும் மந்த்துங்கிறது. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இது பேசிக் தெரிஞ்சுக்காச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ நம்ம ஒரு டேபிளர் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அட்டண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இதாக இருக்குது, இது ஒரு இதாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே டேபிளில் இது பண்ணணுன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள் நமக்கு தேவையானதெல்லாம். சாரி, இது வரைக்கும் இருக்குது. செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இதை செலக்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போங்க. இந்த ஃபாண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர் கொடுத்துருங்க. ஆல் பார்டர் கொடுத்தா நமக்கு எல்லாத்துக்கும் இது வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வந்துருக்கு பாருங்க, இதை நம்ம மெர்ஜ் பண்ணிடுவோம். மெர்ஜன் சென்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்களா அட்டண்டன்ஸ் ஷீட்டு மந்த்து போட்டிருக்கு. இதில் இது தேவையில்லாமல் இருக்குது. இப்போ இதை அழிச்சிடலாம். இதை போயிட்டு டெலீட் கொடுத்துருங்க. இந்த ரோ மேலே, இந்த மொத்த ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா ரோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு, காலம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தா போயிடும். இப்போ இந்த இதுக்கு ஏக்கும் பிக்கும் இடையில் எனக்கு இன்னொரு காலம் வேணும் அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தா போதும். ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு இது வந்துடுச்சு. இப்போ நமக்கு இது தேவையில்லை. இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி எக்ஸலோட பேசிக் பார்த்துருக்கு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், வேறு எதாவது வேணும்னா. ஓகே, அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.